தமிழ்ல வந்து இட்லி கடை இருக்குல்ல, அத வந்து ஹாலிவுட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இட்லி கடை மாதிரி ட்ரை பண்ணி கடை மாதிரி. திரைக்கழக பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னா, நம்ம ஹியூக் ஜாக்மேனோட நடிப்புல வெளிவந்த ஷிப் டிடெக்டிவ். இதோட டைரக்டர் யாருன்னா கைலே பால்டா. அவர் பேர் இருக்கு. அவர் எடுத்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த படத்துல த்ரூ அவுட் இந்த படம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இந்த படங்கள்ல என்ன வகையான ஸ்டோரி லைன், இது எப்படி ஒரு நல்ல மூவியா இல்லை பார்க்கலாமா, ஃபேமிலி வாட்சபிள் மூவிஸா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? படத்தோட பிளாட் என்னன்னா, இவர் ஹீரோ வந்து ஒரு ஷிப்பட், அவர் வந்து ஆடு மேய்க்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடு கூட்டங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அந்த மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆடுங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த ஆடுகளை பார்த்துக்கிற இந்த ஷிப்பட் ஹீரோ வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. ஸோ இப்போ இந்த இறந்தவரை எதனால் இறந்தாரு, இது மர்டரா, இது யார் கொன்னா அப்படின்றத இந்த ஆடுங்க வந்து எப்படி கண்டுபிடிக்குது, அண்ட் அந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த த்ரூட் கதை. அதான் பேர்லேயே அதான் இருக்குது, ஷிப் டிடெக்டிவ். ஸோ அந்த ஷிப்ஸை வந்து எப்படி டிடெக்டிவ்ஸாக மாறுது, எப்படி இந்த கேஸ் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த பிளாட். இதில் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹியூக் ஜாக்மேன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட பாடி, அவர் வந்து ஒரு ரவுடிசம் பண்ணுவார் அந்த ஏரியாக்குள்ளே. அவர் சர்ச்சுக்குள்ளே போவார் கதவை திறந்துக்கிட்டு. அந்த சீனெல்லாம் பார்க்கல, என்னடா போய் மனுஷன் எப்படி இருக்காரு, அந்த ஒல்வரினோட பார்க்குற ஞாபகம் தான் வந்துச்சு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100+ அப்படின்ற 100+ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இறந்துடுறாரு. பாதி படத்துக்கு மேலே அவர் இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்த போர்ஷன் வரையும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட மகளோட கேரக்டர் வந்து என்னோட ரீசன்ட் க்ரஷ்ல வச்சிருக்காமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அவங்க கேரக்டர் சூப்பர். அவங்க தான் கொலகாரி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்போ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருவாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் படம் பாருங்க. ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை நாங்கள். அதான் கதையே சொல்லிட்டீங்க. அது கொலைகாரி யாருன்னு சொல்லலை, கொலைக்காரனா காரியான்னு தெரியல. இது வந்து எப்படின்னா, உங்கள் கிட்ஸோட உட்காந்து பார்க்கலாம், இல்லை ஃபேமிலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நல்ல மூவி, ஒரு குட் ஃபீல் மூவி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மூவி கண்டிப்பாக செக் பண்ணி தமிழ்ல வந்து இட்லி கடை இருக்குல்ல, அதை வந்து ஹாலிவுட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இட்லி கடை மாதிரி கடை மாதிரி இருக்கும், பட் இட்லி கடை கிடையாது. ரீசன்ட் மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இட்லி கடை என்னடா இதை நான் எடுத்தா அடிக்கிறீங்கன்னு தனுஷ் வந்து புலம்புற மாதிரி மீமெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இட்லி கடை தான். அது என்ன இட்லி கடை? நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். இட்லி கடை வந்து இந்த படத்தை காப்பி பண்ணிருச்சு அப்படின்லாம் கிடையாது. இந்த படம் வந்து இந்த படத்தோட கதையை காப்பி பண்ணதான் இட்லி கடைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படியும் சொல்லலாம்ல. இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படமாக வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு புக் இருந்திருக்கு. இது நாவல் பேஸ்டு படம். ஸோ இந்த படம் தழுவிப்பட்ட நாவல் வந்து என்ன நாவல்னா, ஜெர்மன் ஆத்தரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவலோட பேர் வந்து 3 bags full ஷிப் டிடெக்டிவ் அப்படின்றது தான் அந்த நாவல். அந்த நாவலில் இருக்க ஒரு கதை தான் அது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தாலே, அந்த மூவியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு ட்ராமா பண்ண மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ட்ராமா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கதை மாதிரி தான் இது இருக்கும். ரொம்ப சின்னது தான், ஷார்ட் லைனில் முடிஞ்ச மாதிரி. பட் அது ஒரு மூவியாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. அந்த கூட்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபீல் குட் மூவிஸ் கொடுத்துச்சு. டிஸ்னியோட படம் பார்க்குற மாதிரி, ஒரு டிஸ்னி மூவி பார்க்குற மாதிரி நாள் கழிச்சு ஒரு குழந்தைகளை வச்சு பேஸ் பண்ணி, குழந்தைங்க முக்கியமாக இந்த படம் பார்க்கணும். ஏன்னா ஆடுகளோட சில இது மறதி நோயெல்லாம் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆடுகள் வந்து சில நேரத்தில் மறந்துடுங்க, அந்த விஷயம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாம அதான் பயத்தினால புல்லு தரையில காலை வச்சுக்கிட்டு இருக்க ஆடை போய் ரோட்டு தரையில கால் வைக்க சொன்னா பயப்படும். அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் வந்து ஒரு ஆடு வந்து கூட்டத்துக்கு அகெயின்ஸ்டா நடக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நிறைய விஷயங்களை எளிதாக காட்டினாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து மர்டர் கேசஸை சால்வ் பண்ணுறது தான் அது கதை அப்படின்ற மாதிரி இருக்கனால சில பேர் யோசிப்பீங்க, பசங்களை இதெல்லாம் காமிக்க வரலாமா? இது அந்த அளவுக்குலாம் இல்லை. மர்டர் கேஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு விஷயத்த கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஷான் த ஷிப் பார்க்குற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அந்த நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன், ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு ஷான் த ஷிப் மாதிரி ஏதாவது ஒரு காமெடியாக கொண்டு போவாங்க அப்படின்றதான் என்னோட இருந்துச்சு என் மைண்டில். பட் இது த்ரூ அவுட் பார்க்கும்போது வந்து ஒரு ஷான் த ஷிப்
அதை பேசுகிறோம் கான்செப்ட். பட் அது நிறைய எடுத்தனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டிடெக்டிவ் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். அதான். அதுக்கப்புறம் இதில் வர அந்த லில்லி கேரக்டர், லில்லி ஆடா ஒன்று நடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்க்கையில என்னடா ஒரு புத்திசாலி ஆடு. அந்த ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ஷிப்புக்கும் அவர் ஒரு பேர் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கலாம் நல்லாயிருக்கும். அதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா செபாஸ்டியன் தான். அந்த செபாஸ்டியனை ஒரு இடத்துல இருந்து தீட்டு வந்துருப்பாரு. அதாவது ஒரு மாடு, அதான் நாய் கூட சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல பாவமாக இருக்கும் செபாஸ்டியன். அதை வந்து ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதான் அதை வாங்கிட்டு வந்து இன்னொன்னா அது ஒரு வகையான பவர் ஹவுஸ் மாதிரி. அந்த இது கேங்லேயே ஒரு ரூட்டான தலை, அந்த மாதிரி தலைவர் அவர் தான். ஆனால் அவர் கட்டத்துக்கு மேலே எனக்கு அவரோட இன்னொன்று ஒரு புத்திசாலியான ஒரு ஆடு இருக்கும். அந்த ஒரு எதையுமே மறக்காத ஆடு. ஆமாம், அதோட அந்த கேரக்டர்லாம் நல்லா காமெடியும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. கடைசி வரை அவன் ஒரு இது மாதிரி ஒரு முக்கியமான பீஸ் மாதிரி. நல்ல ஒரு லில்லிக்கு துணையும் தாண்டி அந்த கதையில சில விஷயங்கள்ல அவனாலதான் பல கருத்துக்களை வேற சொல்லியிருப்பாங்க. நான் இதை பார்த்துட்டெல்லாம் மட்டனே திங்கக்கூடாதுடா அப்படின்ற முடிவெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் மட்டன் சாப்பிட்டுட்டேன். அது இல்லை, எனக்கு ஆடுகளை வச்சு நம்ம அழுக வச்சிருக்காங்க. நம்மளும் என்னடா ஆட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்கான்னா நம்மளும் யோசிக்க வச்சு எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டோம். இதை வந்து ஒரு பொம்மை படமா பார்க்க முடியாம என்ன சொன்னாங்கன்னா அனிமேஷன் மூவினாலே எல்லாம் என்ன பண்ண பெரியவங்கலாம் அது பெரியவங்க பார்க்குற மூவிஸ் கிடையாதுன்னு நினைப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. நாய் மீன் எடுத்துக்கிட்டு இருக்க காலத்துல ஆட்டுக்கும் ஒரு இது இருக்கு, எமோஷனலா சொல்லலாம். வந்து நீங்க ஃபைண்டிங் நீமோ, டோரி அதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்பை கொடுத்தது தான் இது. ஆனால் இது டிஸ்னி மூவி இல்லைன்றது தான் இன்னும் பெரிய ஷாக்கு. இந்த படம் வந்து டிஸ்னி படம் மாதிரி இருந்துச்சு. பட் இது டிஸ்னி படம் இல்லைன்றது நம்ப முடியல. பட் அதுக்கேற்ற மாதிரியே சோனி வந்து நல்ல குவாலிட்டியான சூப்பரா இருந்துச்சு, செம சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்த காமிச்ச விதம், இங்கிலாந்து டைப் ஆஃப் அந்த ஏரியா, அந்த சர்ச்சு, அது வந்து ஒரு நாவல் பேஸ்டு மூவியை நாவலாக இருந்ததை படமாக எடுக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் சில பேர் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் நான் நாவல் படிச்சது கிடையாது. நாவல் ஃபேன்ஸுக்கு இது பிடிக்காம கூட போகலாம். பட் ஸ்டோரி லைன் கரெக்டாக கொண்டு போனாங்க. காமெடி நல்லா முக்கியமாக ஒர்க் ஆச்சு எல்லா இடத்துலையும். ஆடுகளை வச்சு காமெடி பண்ணதெல்லாம் சூப்பர் உண்மையிலேயே. அதுகளை வச்சு எப்படியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணல. அந்த இது தலையில வந்து டிஷர்ட்டை மாட்டிட்டு ஒரு வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த காமெடி எல்லாம், அதாவது ஆக்ஷன்லேயே காமெடி கொண்டு ஆடுகளை வச்சு ஆக்ஷன் பண்ணதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதான் இருந்துச்சு படம். நீங்கள் ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது என்னோட அடுத்த கருத்து என்னன்னா, இந்த மாதிரி மூவிஸ்லாம் நல்லா வரலாம், நிறையா மூவிஸ் இந்த மாதிரி தமிழ்லயே விக்ரமை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி பல மீமை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். விக்ரம் என்ன வர ஆடு கேரக்டரையும் நானே சேர்த்து பண்றேன்னு சொல்ற மீமெல்லாம் பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே விக்ரம்க்கு இந்த படம் சூட் ஆகும். ஏன்னா ஹியூக் ஜாக்மேன் ரேஞ்சுக்கு நடிக்கணும்னா தமிழ்ல யாருன்னா விக்ரம் தான். அது ஒன்றும் உண்மைதான். தளபதி இருக்காங்கல்ல, ஐயோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கிறாங்கன்னா நாவல் பேஸ்ட் மூவிஸ், நெக்ஸ்ட் மூவி ஹைடியா எடுக்கலாம். ஹைடி ஒரு நாவல் பேஸ்டு தான். ஸோ அதெல்லாம் எடுத்தா எனக்கு செஞ்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை ஒரு படமா பார்க்கல இன்னுமே ஃபீலா இருக்கும். அது வந்து நாவல்லையும் சரி கார்ட்டூன்லயும் சரி ரொம்ப ஹைலி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தா எனக்கு வந்து நல்லா இருக்கும், நாஸ்டாலஜிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா 90s கனெக்ட் பண்றது, 2K கனெக்ட் பண்றது எல்லாமே அந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை அது பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி என்னோட. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பார்க்கும் போதுமே நம்ம ஒரு சின்ன பிள்ளையில நம்ம ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் கொடுத்துச்சு. நம்மளே குழந்தை பருவத்துக்கு எடுத்துட்டு போன படம் பார்க்கல, யதார்த்தமா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சஜஸ்ட் பண்ண ஹரி ப்ரோ. திடீர்னு உட்காந்து பார்க்கல நைட்டு 3:30 வரையும் ஓடிடுச்சு. அழுதுகிட்டு இருந்தேன் நல்லா செபஸ்டியன் செத்ததை பார்த்து. ஐயோ, எனக்கு உண்மையிலே செபஸ்டியன் செத்ததை பார்த்துக்கா இது இல்லை, அவர் வந்து வீரமா அந்த இடத்துல சண்டை போட்டதை பார்த்துட்டு அந்த இதுலயே அவர் தான் புத்திசாலியா இருந்தாரு. ஆனா ஒரு விஷயங்க, அந்த படத்தை பார்த்துட்டு மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்டோம், அது ஒரு விஷயம். ஆனா நம்மளையும் யோசிக்க வைக்கும். ஆடுகள் வந்து வெட்டக்கூடாது அப்படின்றத நம்மளே யோசிக்க வைக்கும், ஒரு சிந்திக்க வைக்கும். ஆனா ஆடுகளோட சைக்காலஜி நிறைய அந்த இடத்துல சொல்லிங்க. அதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே ஆடுகளுக்கெல்லாம் மறதியிலும் எல்லாம் இருக்கா? ஆனா நல்லா அதெல்லாம் டீஸ் பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் ஆடு வச்சு டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்லல மெமரி லாஸ் அவங்களுக்கு ஆகும்னு சொல்றதெல்லாம் ஈஸியா இருந்துச்சு.
கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரிக்கு. அதாவது டிடெக்டிவ் தேவையான எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமா, கண்டென்ட்ல. அது வந்து ஆட வச்சு பெர்ஃபெக்டா பண்ணதுன்றது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா என்னன்னா ஒரு உயிர் இல்லாத ஒரு கேரக்டர். ஏன்னா மேக்ஸிமம் அனிமேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஆமா. அப்போ அந்த அனிமேட் பண்ணும்போது அந்த அனிமேட் பண்ற ஒவ்வொன்றையுமே யோசிச்சு டேரக்ட் பண்ணியிருக்கணும். பிடிஎஸை காமிச்சாங்க. அவர் என்னன்னா ஒரு இதுல தான் சும்மா எதுக்கு தான் முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே உழைப்ப அது வந்து எல்லாமே வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒன்றி போயிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க படத்தை. அதாவது படம் வந்து இப்போ அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா குடும்பத்தோட பாருங்க. கண்டிப்பா குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். சப்போஸ் நீங்க இப்போ ஒர்க் போறீங்க அப்படின்னா, ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து இதை பார்க்கறதுக்கு ஒரு குட் மூவி, ஃபீல் குட் மூவி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம்.